Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா SSC GD and ரயில்வேக்கான எக்ஸ்பெக்டட் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் क्वेश्चंस வந்து பார்க்க போறோம். ஓகேவா? சோ அதுக்கு முன்னாடி புதுசா யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா Subscribe பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படினா Play Storeல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் வந்து லான்ச் பண்ணி நாளையோட 1 இயர் வந்து ஆகுது. அதனால நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்குமே உங்களுக்கு வந்து 80% ஆஃபர் வந்து இருக்கும். ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கும் 80% ஆஃபர் இருக்கு. சோ LAM10 ன்னு ஒரு கூப்பன் கோட் அதுல இருக்கும். அந்த கூப்பன் கோட் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 400 ரூபீஸ் கம்மியாகும். அதே மாதிரி மேக்ஸ் அண்ட் ரீசனிங் ரெண்டுமே காம்போவா ஒரு பேக் இருக்கு. ஸோ அதுக்கும் உங்களுக்கு 80% ஆஃபர் வந்து இருக்கு. எல்லா கோர்சஸுமே உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி, கொஸ்டின்ஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். ஸோ இந்த ஆஃபர்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 80% ஆஃபர் வந்து நாளையோட முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ நாளைக்கு டிசம்பர் 15 நம்மளோட ஆப் லான்ச் பண்ண டேட்டு. ஸோ நாளையோட இந்த ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The expenditure of a person is 70% of his income. His income is increased by 12% and he increased his expenditure by 7.5%. What is the percentage increase in his savings ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒரு நபரின் செலவு அவரது வருமானத்தில் 70% ஆகும். அவரது வருமானம் 12% அதிகரித்தது மற்றும் அவர் தனது செலவை 7.5% அதிகரித்தார். அவரது சேமிப்பில் எவ்வளவு சதவீதம் அதிகரித்துள்ளது? ரொம்பவே ஈஸியான கொஸ்டின். ஓகே, ஸோ இந்த ரேஷியோ வச்சு இந்த சம் வந்து நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு நபரின் செலவு அவரது வருமானத்தில் 70% ஆகும். ஸோ செலவுனா என்னது இங்கிலீஷ்ல? எக்ஸ்பெண்டிச்சர். அது என்னவா? வருமானத்தில் 70% எடுக்கணுமா? ஸோ 70% ஆஃப் இன்கம் போட்டிங்கன்னா அதுதான் உங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்கிறாங்க. அந்த இன்கம் இந்த பக்கம் கொண்டு வாங்க. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் டிவைடட் பை இன்கம் ஈக்குவல் டு 7/10 கிடைக்கும். ஓகேவா? ஸோ எக்ஸ்பெண்டிச்சரை நான் வேணா 70 ரூபான்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இன்கம் வந்து நான் 100 ரூபான்னு வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து 10ன்னு கூட எடுத்துக்கலாம். வரக்கூடிய இன்கம் உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் 10 ரூபாய், செலவு வந்து 7 ரூபாய். ஸோ சேமிப்பு வந்து 3 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கலாம். நான் வந்து என்னன்னா இங்கே வந்து பர்சன்டேஜை கேன்சல் பண்ணுறதுக்கு ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 0 இருந்தால் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் 100 ரூபாய் இன்கம் வந்து எனக்கு வந்து 100 ரூபாய், எக்ஸ்பெண்டிச்சர் வந்து எனக்கு 70 ரூபாய் அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் 7, 10னாலும் அப்படி வச்சு பண்ணலாம். இல்லை இன்கம் 1000 ரூபாய், எக்ஸ்பெண்டிச்சர் 700 ரூபாய் அப்படியும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எனக்கு வரக்கூடிய வருமானம் வந்து 100 ரூபாய், எனக்கு ஆகக்கூடிய செலவு வந்து 70 ரூபாய். அப்போ என்னோட சேமிப்பு எவ்வளவு? 100 ரூபாய் சம்பாதிக்கிறேன், 70 ரூபாய் செலவு பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு சேமிப்பு எவ்வளவு இருக்கும்? 30 ரூபாய் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் என்னோட வருமானம், செலவு, சேமிப்பு. ஓகே, ஸோ கிளியரா புரியுதா? அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரது வருமானம் 12% அதிகரிக்குது. ஓகேவா? ஸோ இப்போ அவரோட வருமானம் எவ்வளவு? 100 ரூபாய். இந்த 100 ரூபாயில 12% அதிகமாயிடுச்சுன்னா இப்போ இன்கம் எவ்வளவா இருக்கும்? 112 ரூபாய் இருக்கும். அப்படிதானே? ஸோ 100 × 112 டிவைடட் பை 100 போடுவீங்க. 100 கட் ஆகிரும். ஸோ இப்போ இன்கம் எனக்கு புதுசாக பார்த்தீங்கன்னா என்னோட சம்பளம் என்னன்னா இனிஷியலாக எனக்கு 100 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ எனக்கு சம்பளம் 112 ரூபாய் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ என்னோட வருமானம் அதிகரிக்கும் போது அதே சமயம் என்னோட என்னவாகுது? செலவும் அதிகமாகுது. ஓகேவா? மற்றும் அவர் தனது செலவை 7.5% அதிகரித்தார். இப்போ எனக்கு செலவு எவ்வளவு ஆயிட்டு இருக்கு? 100 ரூபாய் சம்பளம் வாங்கும்போது செலவு 70 ரூபாய் ஆகுது. இப்போ 112 ரூபாய் சம்பளம் வாங்குறேன். இப்போ என்னோட செலவு எவ்வளவு ஆகும்? 70 × 7.5. 7.5 வந்து அதிகமாகுது. 7.5 டிவைடட் பை 100 போடுவோம். 0 கட் ஆயிரும். ஸோ 75 × 7 5 7 35 49 3 52. ஸோ 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். இங்க 1 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு, இங்க 0 இருக்கு. ஸோ 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சேன்னா 5.25 5 ரூபாய் 25 பைசா அதிகமாகுது. ஏற்கனவே நான் எவ்வளவு செலவு பண்ணிட்டு இருந்தேன்? 70 ரூபாய் செலவு பண்றேன். இன்னொரு எக்ஸ்ட்ரா 5.25 ரூபாய் செலவு பண்றேன். அப்போ இப்போ என்னோட செலவு எவ்வளவு ஆகும்? 75 ரூபாய் 25 பைசா வந்து செலவாகுது. 100 ரூபாய் சம்பளம் வாங்கும்போது 70 ரூபாய் செலவாயிட்டு இருந்தது. 112 ரூபாய் சம்பளம் வாங்கும்போது ஏற்கனவே ஆன செலவுல இருந்து ஒரு 7.5% அதிகமாகுது. ஸோ அதனால எனக்கு 75 ரூபாய் 25 பைசா வந்து எனக்கு என்னவாகுது? செலவாகுது. அப்போ என்னோட சேமிப்பு எவ்வளவு? 112 ரூபாய் வருமானம், செலவு 75 ரூபாய் 25 பைசா அப்படின்னா என்னோட சேமிப்பு எவ்வளவு? 112 மைனஸ் 75.25. ஸோ 75. ஸோ இங்க என்ன இருக்கும்? 15 11ல 5 போனா 6, 10ல் 7 போனால் 3. ஸோ 36.75. என்னோட சேமிப்பு எவ்வளவு? இப்போ 36 ரூபாய் 75 பைசா. இப்போ எனக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? அவரது சேமிப்பில் எவ்வளவு சதவீதம் அதிகரித்துள்ளது? ஸோ இனிஷியலாக நான் 100 ரூபாய் சம்பளம் வாங்கும்போது எவ்வளவு ரூபாய் எனக்கு சேமிப்பு இருந்துச்சு? 30 ரூபாய் எனக்கு சேமிப்பு இருந்துச்சு. இப்போ 112 ரூபாய் சம்பளம் ஆகும்போது நான் எவ்வளவு ரூபாய் சேமிக்கிறேன்? 36.75. அப்போ எவ்வளோ அதிகமாயிருக்கு எனக்கு? 30 ரூபாயிலிருந்து ஒரு 6 ரூபாய் 6.25 ரூபாய் 6 ரூபாய் 75 பைசா அதிகமாயிருக்கு. அப்போ எனக்கு எவ்வளோ அதிகமாயிருக்கு? 6 ரூபாய் 75 பைசா அதிகமாயிருக்கு.
இருக்கு, எனக்கு எவ்வளவு சதவீதம் அதிகரித்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 30 ரூபாயிலிருந்து எனக்கு எவ்வளவு அதிகமா இருக்கு? 6 ரூபாய் 75 பைசா. ஸோ சதவீதம்ங்கிறதுனால இது 30 ரூபாயிலிருந்து அதிகமானதுனால 30 கீழே போடுங்க. சதவீதம்ங்கிறதுனால இன்ட்டு 100 போட்டுக்கோங்க. ஓகே, கட் பண்ணா என்ன வரும்? 0 0 கட் ஆயிரும். 1 3 3 2 3 6 2 3 6 5 3 15. இங்க ஒரு 10 இருக்கு, மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 22.5%. ஓகேவா? ஸோ அப்போ என்னோட சேமிப்பு வந்து எவ்வளோ அதிகமாக இருக்கு? 22.5% அதிகமாக இருக்கு. 22.5%ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, ஸோ இது எல்லாமே பர்சன்டேஜ் கிளாஸ்ல உங்களுக்கு ஏற்கனவே நம்மளோட மேக்ஸ் கோர்ஸ்ல குவான்ஸுக்கான A to Z சீரீஸ்லயும் சொல்லி கொடுத்துருக்கேன், ஆல் இன் ஒன் கோர்ஸ்லயும் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ரயில்வே, எஸ்எஸ்சி எல்லாமே தனித்தனியா கோர்சஸ் வந்து நம்ம ஆப்ல வச்சிருந்தோம். இப்போ எல்லாத்தையும் மொத்தமா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ன்னு கொண்டு வந்துட்டோம். ஸோ அதுக்குள்ளேயே நீங்க ரயில்வே, எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, பேங்க் எல்லாமே படிச்சுக்கலாம். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. 5 bells commence tolling together and toll at intervals of 5, 10, 15, 18 and 20 seconds. How many times do they toll together in 90 minutes? ஓகேவா? 5 மணிகள் ஒன்றாக ஒலிக்க தொடங்கி முறையே 5, 10, 15, 18, 20 வினாடிகள் இடைவெளியில் பாதை வரி செய்யப்படுகின்றன, அதாவது ஒலிக்கப்படுது. ஓகேவா? ஸோ 90 நிமிடங்களில் எத்தனை முறை அவர்கள் ஒன்றாக சேர்ந்து ஒலிப்பார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த மணிகள் எல்லாமே அந்த 90 நிமிஷத்துக்குள்ள ஒன்னா சேர்ந்து எப்போ ஒலிக்கும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டைப் சம்மெல்லாம் நம்ம எங்க பார்த்துருக்கோம்? எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் கான்செப்ட்ல நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி டைப் இந்த மணி கணக்குகள் பார்த்தாலே இது ரொம்ப ஃபேமஸான கணக்கு. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிலையும் அடிக்கடி கேட்பாங்க, ரயில்வேல, அதுக்கப்புறம் எஸ்எஸ்சிலையும் இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. பேங்கிங்ல இந்த கொஸ்டின் வராது. ஸோ நீங்க டிஎன்பிசி, ரயில்வே, எஸ்எஸ்சி படிச்சீங்கன்னா இந்த மாதிரி பெல் அடிக்க சம் வந்து கண்டிப்பா கேட்பாங்க. ஓகே, அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுக்கணும். 5, 10, 15, 18, 20. ஸோ இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? இது தானா வகுத்தல் போட்டு நீங்க எல்சிஎம் எடுக்கலாம். இல்லைனா எல்சிஎம் எடுக்கிறதுக்கான ஷார்ட்கட் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த ஷார்ட்கட் அப்ளை பண்ணும்போது 5, 10, 15, 18, 20 இதுக்கான எல்சிஎம் வந்து உங்களுக்கு என்ன வரும்? 180 கிடைக்குமா? ஸோ ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 வச்சு இந்த 20 டிவைட் பண்ணணும், அதுக்கப்புறம் 10 வச்சு டிவைட் பண்ணணும், டிவைட் ஆகும். 15 வச்சு டிவைட் பண்ணும்போது டிவைட் ஆகாது. ஓகே, ஸோ அப்போ நாம என்ன பண்ணணும்? இந்த 15 வச்சு டிவைட் ஆகிற மாதிரி ஒரு நம்பர் வந்து யோசிக்கணும். ஸோ இந்த ஷார்ட்கட் எல்லாமே ஆல்ரெடி நான் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதை யூடியூப்லையும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த ஷார்ட்கட். ஓகே, ஸோ அந்த ஷார்ட்கட் தெரியலன்னா நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்லையும் இருக்கு, யூடியூப்லையும் இருக்குது. ஸோ அதில் பார்த்துக்கோங்க. ஸோ இல்லைனா நார்மலாக டானா வகுத்தல் போட்டு 5 காமனாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் 3 காமனாக எடுத்துட்டு நீங்கள் வந்து சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு இதுக்கான எல்சிஎம் என்ன வரும்? 180 தான் இதுக்கான எல்சிஎம். அப்போ மணி எத்தனை மணிக்கு அடிக்கும்? உங்களுக்கு 180 செகண்டுன்னு வருமா? இது எல்லாமே என்னது? 5 செகண்டு, 10 செகண்டு, 15 செகண்டு நம்ம பார்த்தோமா வினாடிகள்னு. ஸோ இதோட எல்சிஎம் உங்களுக்கு என்ன வந்துச்சு? 180 செகண்ட்ஸ் வந்து எல்சிஎம் வந்துச்சு. அப்போ அந்த மணி வந்து எப்போ அடிக்கும்? ஒரு தடவை அடிக்கும் போது 180 செகண்ட் ஆகும். ஓகேவா? அப்போ இந்த 90 நிமிஷத்தில் எனக்கு எத்தனை வாட்டி அடிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை வாட்டி மணி அடிக்கும் அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ 180 செகண்டுக்கு ஒரு வாட்டி எனக்கு வந்து மணி அடிக்குது. ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் மொத்தமாக நான் என்னவா கொண்டு வந்துட்டேன்? 180 செகண்டுன்னு கொண்டு வந்துட்டேன். அப்போ 180 செகண்டுக்கு ஒரு வாட்டி அந்த மணி வந்து ஒலிக்குது. ஓகே, ஸோ அப்போ அந்த 90 நிமிஷத்துல எனக்கு எத்தனை வாட்டி இந்த மணி வந்து அடிக்கும்? ஓகே, ஸோ 90 நிமிஷம் இது வந்து என்ன இருக்கு? செகண்ட்ஸ்ல இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணிக்கணும்? யூனிட்டை இங்க வந்து நிமிஷத்துல இருக்கு, இங்க செகண்ட்ஸா இருக்கு. ஸோ இதையும் நான் என்ன பண்ணிக்கலாம்? செகண்டா கொண்டு வந்துக்கலாமா? அப்போ 90 நிமிஷத்தை செகண்டா மாத்துறதுக்கு என்ன பண்ணணும்? 60ஆல மல்டிப்ளை பண்ணணும். இது எல்லாமே ரொம்ப பேசிக் தான். 1 ஹவருக்கு எத்தனை நிமிஷம்? 60 நிமிஷம். அதே மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை செகண்டு? 60 செகண்டு. அப்போ ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்ட்னா 90 நிமிஷத்துக்கு எத்தனை செகண்டு? 90 × 60. ஓகே, அப்போ இவ்வளோ செகண்ட்ஸுக்குள்ள எனக்கு எத்தனை வாட்டி மணி அடிக்கும்? ஓகே, அப்போ 180 செகண்டுக்கு எத்தனை தடவை அடிக்கும்? 180 செகண்டுக்கு ஒரு தடவை அடிக்கும். அப்போ இவ்வளோ செகண்ட்ஸுக்கு எத்தனை தடவை அடிக்கும்? 90 × 60 டிவைடட் பை 180 போடணும். 0 0 கட் ஆகிரும். 1 6 6 3 6 18 1 3 3 3 3 9. ஸோ 30 தடவை மணி அடிக்கும். ஓகேவா? ஸோ 30 டைம்ஸ் வந்து அது வந்து ஒலிக்கும். ஓகேவா? ஸோ 30 அப்படிங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, கிளியரா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? So இந்த கொஸ்டின்ல பாருங்க, the average of P, Q, R and S is 30. If the average of P and Q is 12, then what will be the average of R and S ன்னு கேட்டிருக்காங்க. ரொம்பவே ஈஸியான கொஸ்டின் தான். P, Q, R, S இன் சராசரி வந்து 30, P மற்றும் Q இன் சராசரி வந்து 12, R மற்றும் S இன் சராசரி என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்போ P, Q, R, S ஓட சராசரி வந்து 30 அப்படின்னா அதோட கூட்டுத்தொகை என்னவா இருக்கும்? 30 × 4 120 இருக்கும். P மற்றும் Q ஓட சராசரி என்ன சொல்லியிருக்காங்க? 12ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதோட கூட்டுத்தொகை உங்களுக்கு என்னவா இருக்கும்? 24
இருக்கும். நான் சொல்றது புரியுதா? இங்க 4 பேரோட சராசரி வந்து 30 அப்படின்னா அதோட கூட்டுத்தொகை என்ன இருக்கும்? 30 × 4. இங்க 2 பேர் தான் இருக்காங்க, பியும் கியூவும் தான். அதோட கூட்டுத்தொகை என்னவா இருக்கும்? 12 × 2 24 இருக்கும். இப்போ யாரோடது கேட்டிருக்காங்க? ஆர் அண்ட் எஸ்ஸோட சராசரி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இதுல இருந்து இதை கழிச்சேன் அப்படின்னா எனக்கு ஆர் அண்ட் எஸ்ஸோட கூட்டுத்தொகை கிடைக்குமா? ஸோ டைரக்டா கழிங்க. இங்க பி பிளஸ் கியூ இருக்கு, இங்க பி பிளஸ் கியூ இருக்கு. ஸோ ஆர் பிளஸ் எஸ் ஈக்குவல் டு 10ல் 4 போனா 6, 11ல் 2 போனா 9, 96 இருக்கும். ஓகே, ஸோ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஆர் பிளஸ் எஸ்ஸோட கூட்டுத்தொகை கேட்கல, ஆர் பிளஸ் எஸ்ஸோட சராசரி கேட்டிருக்காங்க. ஆர் பிளஸ் எஸ்ஸோட கூட்டுத்தொகை எவ்வளவு? 96. அப்போ சராசரி எவ்வளவு? 96 டிவைடட் பை 2. ஸோ கட் பண்ண ஆன்சர் என்னது? 48. இதோட சராசரி எவ்வளவு? 48. 48ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? If both length and breadth of a cuboid is increased by 50%, then by how much percent its height should be reduced so that its volume remains same? ஓகேவா? ஒரு கனசெவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலம் இரண்டும் 50% அதிகரித்தால் அதன் உயரம் எவ்வளவு சதவீதம் குறைக்கப்பட வேண்டும்? அதனால் அதன் கன அளவு வந்து அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இனிஷியலாக ஒரு கன செவ்வகம் இருக்குது, அதோட லென்த் வந்து எல்லுன்னு வச்சுக்கோங்க, அதோட பிரெத் வந்து ஹச், அதோட ஹைட் அதோட பிரெத் வந்து பி, அதோட ஹைட் வந்து ஹச். ஓகே, ஸோ அதோட வால்யூம்கான ஃபார்முலா என்ன? கன செவ்வகத்தோட கன அளவுக்கான ஃபார்முலா என்ன? எல்பிஹச். ஓகே, ஸோ இதுதான் அதோட கன அளவுக்கான ஃபார்முலா. இப்போ நான் ரெண்டாவது என்ன பண்ணுறேன்னா, லென்த் வந்து ஒரு 50% அதிகப்படுத்துகிறேன். இதை 50% அதிகப்படுத்தினா எனக்கு என்ன வரும்? 1.5 எல்லுன்னு மாறும். பிரெத்தையும் ஒரு 50% நான் அதிகப்படுத்துகிறேன். இதை தான் கொஸ்டினில் சொல்கிறாங்க. நீளம் அகலம் ரெண்டையுமே 50% அதிகப்படுத்துகிறோன்னு. ஸோ பிரெத்தை 50% அதிகப்படுத்தினா 1.5b. ஸோ என்ன வரும்? L × 150 டிவைடட் பை 100 போடுவோம். ஓகே, ஸோ அதனால 1.5 L 1.5b இருக்கும். ஸோ இதனால ஹைட் வந்து உங்களுக்கு என்னவாகுது? how much percent its height should be reduced so that its volume remains same. ஓகேவா? ஸோ ஹைட் வந்து மாறுது. ஓகேவா? ஸோ இது வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம், இதையும் இது பண்ணுறோம். ஸோ ஹைட் வந்து எவ்வளோ கம்மி பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால புதுசாக இருக்க ஹைட்டை நான் H1ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்படிலாம் நான் மாற்றினாலுமே இதோட வால்யூம் எடுத்தேன் அப்படின்னா அதே பழைய வால்யூம் தான் எனக்கு கிடைக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இனிஷியலாக அந்த கியூபாய்டோட அந்த கனசெவகத்தோட லென்த்து பிரெத்து ஹைட் வந்து LBH இருக்குன்னா அதோட வால்யூம் LBH தான். ஓகேவா? ஸோ இப்போ நான் லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணி பிரெத்தை இன்க்ரீஸ் பண்ணி ஹச்சும் எனக்கு என்னவாகுது? கம்மியாகுது. ஓகேவா? ஸோ இப்படி கம்மியாகும் போது நான் கன அளவு கண்டுபிடிச்சாலும் எனக்கு அதே LBH தான் கிடைச்சிருக்கு. அப்போ ஹைட் வந்து எனக்கு எவ்வளோ கம்மியாகிருக்கு அப்படிங்கிறது தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதுல இருந்து என்ன பண்ணலாம்? 1.5L × 1.5B × H1 = LBH இருக்கும். இங்கே L இருக்கு, இங்கேயும் B இருக்கு, இங்கே Lலும் Bயும் இருக்கு. கட் பண்ணிடலாமா? அப்போ இங்கே எனக்கு என்ன வரும்? 2.25. 15 ஸ்கொயர் என்னது? 225. 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால 2.25 × H1 = Hன்னு எழுதிக்கலாம். அப்போ இந்த Hங்கிறது எனக்கு என்னது? பழைய உயரம். H1ங்கிறது என்னது? புதிய உயரம். அப்படிதானே? இதெல்லாம் அந்த லென்த் பிரெத்தெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கம்மியான அந்த புதிய உயரம். இது ரெண்டுக்கும் ரேஷியோ எனக்கு என்ன வரும்? H/H1 போட்டுடலாமா? ஸோ H1 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா, ஸோ இல்லை H/H1 கொண்டு வாங்க, இல்லைனா H1/H எப்படினாலும் கொண்டு வாங்க. இந்த H இந்த பக்கம் கொண்டு வாங்க. H1/H = உங்களுக்கு எது வரும்? இங்கே என்ன வரும்? 1/2.5 கிடைக்கும். இல்லை இதை இந்த பக்கம் கொண்டு போனாலும் உங்களுக்கு 2.25 டிவைடட் பை 1 கிடைக்கும். எல்லா கணக்கும் ஒன்று தான். இதை ரேஷியோவில் கொண்டு வந்துட்டோமா? ஓகேவா? ஸோ இதை ரேஷியோவில் கொண்டு வந்தாச்சு. H1 வந்து எனக்கு எவ்வளவா இருக்குது? 1ன்னு இருக்குது. ஓகே, ஸோ புரியுதா? ரேஷியோவில் கொண்டு வந்தாச்சு. H வந்து 2.25 இருக்கு. நான் H1ங்கிறது எதை சொன்னேன்? புதிய உயரம் தான் எனக்கு H1. இந்த புதிய உயரம் வந்து எவ்வளோ கம்மியாகிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பழசுல இருந்து எவ்வளோ கம்மியாகிருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். பழசு எனக்கு எவ்வளோ இருக்கு? 2.25 பார்ட் இருக்கு. பழைய உயரம் வந்து நான் Hன்னு வச்சிருந்தேன். புதிய உயரம் வந்து H1ன்னு அஸ்யூம் பண்ணேன். பழைய உயரம் எனக்கு 2.25 சென்டிமீட்டரோ ஏதோ ஒன்று இருக்கு. ஓகேவா? ஸோ புதிய உயரம் எனக்கு என்ன இருக்கு? 1 மட்டும் இருக்கு. அப்போ இதுல இருந்து எவ்வளோ கம்மியா இருக்கு? 2.25ல இருந்து எவ்வளோ கம்மியாக இருக்குது? ஒரு 1.25. ஒரு 1.25 கம்மியாக இருக்கா? அப்போ 2.25ல எவ்வளோ கம்மியாக இருக்குது? 1.25 கம்மியாக இருக்குது. இப்போ நான் உங்ககிட்ட பழைய உயரத்துலேருந்து புதிய உயரம் எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு கேட்டால் இதுலேருந்து இதில் கழிச்சு 1.25 சொல்லிடுவீங்க. ஆனால் எனக்கு தேவையானது என்னது? பெர்சன்டேஜ் வேணும். அதனால் நான் என்ன பண்ணிக்கணும்? எதுலேருந்து கம்மியாக இருக்கோ அதை கீழே போட்டுக்கணும். எவ்வளோ கம்மியாக இருக்கோ அதை மேலே போடணும். ஸோ பெர்சன்டேஜ்ங்கிறதுனால × 100 போட்டாச்சு. ஓகே, கிளியராக புரிஞ்சிருச்சா? ஸோ இது பெர்சன்டேஜ் கிளாஸில் இந்த மாதிரி எப்படி பெர்சன்டேஜ் எடுக்கணும் அப்படிங்கிறது நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு 1.25 இருக்குது, இங்கே 2.25 இருக்குது. ஸோ ரெண்டு பக்கமே என்ன பண்ணிக்கலாம்? சேம் டிஜிட் தள்ளி தான் புள்ளி இருக்குது. இங்கேயும் 2 டிஜிட் தள்ளி இருக்குது, இங்கேயும் 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது. ஸோ 125/225 × 100ன்னு எழுதிக்கலாம். 5 வாய்ப்பாடில் கட் பண்ணால் 2 5 10, 5 5 25, 4 5 20, 5 5 25. ஸோ 5 9ன்னு இருக்கும். ஸோ 500/9ன்னு கிடைக்கும்.
5 9 45. ஸோ திருப்பியும் 5 9 45. ஸோ திருப்பி என்ன பண்ணாலுமே 55.555 போய்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து எனக்கு கம்மியாக இருக்குது? 55.55%. ஸோ 55.55%ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, கிளியராக புரியுதா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 7x plus y 7x minus y equal to 7/3 அப்படின்னா x is to y யோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 7x plus y divided by 7x minus y equal to 7/3 அப்படின்னு சொல்கிறாங்கன்னா xy யோட ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இது அப்படியே ஈக்குவேஷன் எழுதுங்க. 7x plus y equal to 7 ஒன்றாவது ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. 7x minus y equal to 3 ரெண்டாவது ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. ரெண்டையும் சால்வ் பண்ணுங்க. y கேன்சல் ஆகிரும். ஸோ உங்களுக்கு இங்கே என்ன வரும்? 7x plus 7x என்ன வரும்? 14x is equal to 10 வரும். ஸோ இதுல இருந்து x is equal to 10/14 கிடைக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி இதில் வந்து பாருங்க 7x கேன்சல் பண்ணுங்க. 7x கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? இங்கே வந்து ப்ளஸ் வந்துடும். ஓகே, அப்படி தானே? ஸோ 2y equal to 4ன்னு வரும். ஒய்யோட வேல்யூ உங்களுக்கு என்ன வரும்? 2ன்னு கிடைக்கும். ஒய்யோட வேல்யூ என்ன வரும்? 2ன்னு கிடைச்சிரும். ஓகே, ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ அதாவது xyயோட மதிப்பு வேணும். ஒய்யை கேன்சல் பண்ணீங்கன்னா இதுல இருந்து எக்ஸ் கிடைக்கும். எக்ஸை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா ஒய் கிடைக்கும். அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ y equal to உங்களுக்கு என்ன வந்துடும்? y equal to 2 வந்துருது. x and y யோட ரேஷியோ தானே கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது? 10/14. ஒய்யோட வேல்யூ எவ்வளவு? 2. ஓகே, ஸோ இது ரெண்டுக்கும் ரேஷியோ எடுக்க போகிறோம். ரேஷியோ எடுத்தால் என்ன பண்ணலாம்? இதை வந்து கட் பண்ணலாமா? ஸோ இதை வந்துலாம் 14ஆல் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. இல்லை இப்படி கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம்னாலும் கொண்டு போங்க. எல்லா கணக்கும் ஒன்று தான். 5 2 10 1 2 2. ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்? இந்த 14 இந்த பக்கம் போயிருச்சுன்னா 5:14 வரும். அப்போ எக்ஸ் அண்ட் ஒய்யோட ரேஷியோ எவ்வளவு? 5:14. 5:14ங்கிறது ஆப்ஷன் பி. இது நிறைய விதமாக சால்வ் பண்ணுவாங்க. இப்போ நான் என்ன பண்ணேன்னா 10/14 இந்த பக்கம் வச்சுட்டு 2 இந்த பக்கம் வச்சுட்டு என்ன பண்ணோம்? டேரெக்டாக இதை கட் பண்ணிவிட்டு இந்த 14 இந்த பக்கம் கொண்டு போயிட்டேன். ஏன்னா டினாமினேட்டரில் 14 இருக்கு இல்லையா? அதை இந்த பக்கம் கொண்டு போயிட்டேன். அப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம்னா இந்த 10/14 அப்படி வச்சுக்கிடுவாங்க. இது ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்கன்னா 14ஆல் மல்டிப்ளை பண்ணுவாங்க. அப்படி பண்ணியும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ 14ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? இதை 14ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இதையும் 14ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இந்த 14 கேன்சல் ஆகிரும். 1 2 5 2 10. அப்படினாலும் உங்களுக்கு 5:14 தான் வரும். ஓகேவா? ஸோ எப்படினாலும் சால்வ் பண்ணிக்கலாம். புரியுதா? இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா 2 ஈக்குவேஷனாக ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. ஃப்ரேம் பண்ணிவிட்டு எது வேணுமோ அதை வந்து கேன்சல் பண்ணி கண்டுபிடிங்க. இல்லைனா இன்னொரு விதமாக என்ன பண்ணலாம்னா எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு எக்ஸோட வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணியும் ஒய் கண்டுபிடிக்கலாம். இல்லை ரெண்டையுமே கேன்சல் பண்ணி x and y யோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எது கரெக்டாக வருமோ அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டினில் பாருங்க, there is 80% increase in an amount in 8 years at simple interest. What will be the compound interest of 14,000 after 3 years at the same interest rate per annum compounded annually? தனி வட்டியில் 8 ஆண்டுகளில் ஒரு தொகையில் 80% அதிகரிப்பு உள்ளது. அதே வட்டி விகிதத்தில் ஆண்டுதோறும் கூட்டப்படும் கூட்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு 14,000க்கான கூட்டு வட்டி என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு பேங்க்கில் வந்து ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு அமௌண்ட்டு போடுறீங்க. ஒரு 100 ரூபா பேங்க்கில் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 8 வருஷம் கழிச்சு போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 ரூபா கிடைக்கும். ஓகேவா? ஸோ 100 ரூபா ஒரு பேங்க்கில் போட்டிருக்கீங்க. அது வந்து 8 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்ட அமௌண்ட்டில் ஒரு 80% அதிகமாகும்னு சொல்கிறாங்க. 100 ரூபா போட்டிங்கன்னா அதில் ஒரு 80% அதிகமாச்சுன்னா என்ன வரும்? 180 ரூபா உங்கள் கையில் கிடைக்கும். இந்த 180 ரூபாய்க்குள்ளே என்னெல்லாம் இருக்கும்? நீங்கள் பேங்க்கில் டெபாசிட் பண்ண அந்த 100 ரூபாயும் இதுக்குள்ளே இருக்கும். பேங்க்கு உங்களுக்கு போட்ட வட்டிக்கான 80 ரூபாயும் இதுல இருக்கும். ஓகேவா? அப்போ நீங்க போட்ட அந்த அசல் எவ்வளவு? 100 ரூபாய். நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளவு? 8. பேங்க் கொடுத்த வட்டி தனி வட்டி எவ்வளவு? 80 ரூபாய். நான் சொல்றது புரியுதா? என்ன சொல்றேன்னு புரியுதா? 100 ரூபா பேங்க்ல போட்டிங்கன்னா 100 ரூபான்னு கூட அசியூம் பண்ணணும். இல்லை 1000 ரூபாய் கூட அசியூம் பண்ணிக்கோங்க. 1 ரூபான்னு கூட அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ 100 ரூபாய் பேங்க்ல போட்டிங்கன்னா 80% அதிகமாகுதுன்னா உங்களுக்கு 180 கிடைக்கும். அந்த 180க்குள்ள நீங்க போட்ட 100 ரூபாய் இருக்கும். பேங்க் உங்களுக்கு கொடுத்த வட்டியான 80 ரூபாயும் இருக்கும். ஓகே, அப்போ அந்த வட்டி மட்டும் தானே எடுத்து தனி வட்டியில் கண்டுபிடிப்போம். அப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 80. ஸோ அப்போ இதில் வந்து PNR டிவைடட் பை 100 ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா P இன்ட்டு ஆர் டிவைடட் பை 100 இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து எவ்வளவு? 8 ஈக்குவல் டு 80ன்னு இருக்கும். ஸோ இந்த இதுவும் கேன்சல் ஆகிரும். அப்போ இதுல இருந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 10% கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ அந்த தனி வட்டியில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன கிடைச்சிருது? ஒரு 10% வட்டி போட்டாங்கன்னா தான் 100 ரூபா போட்டிங்கன்னா உங்களுக்கு 180 ரூபாயா கையில் வந்து கிடைக்கும். ஓகே, அப்போ இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னது? 10%. இப்போ இந்த கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்கன்னா அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் 14,000 ரூபா பேங்க்கில் போட்டிங்கன்னா 3 வருஷத்துக்கு 14,000 ரூபா பேங்க்கில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்பவே ஈஸியான கொஸ்டின் தான். ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். P × 1 + R/100 தான் ஹோல் பவர் n ஃபார்முலா யூஸ் பண்ணாதீங்கன்னு நிறைய இடத்துல நான் சொல்லிட்டேன். நான் உங்களுக்கு 2 ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒன்று ஒரு குட்டி ஃபார்முலா 2a + b, அந்த
ஃபார்முலா வச்சு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்கொயரு கியூப் வச்சு பண்ணுற மாதிரியும் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை ஃப்ராக்ஷனில் எப்படி எழுதலாம், 1/10 எழுதலாம். இப்போ நான் சொல்லி கொடுக்குறது உங்களுக்கு புரியலை அப்படின்னா நம்ம ஆப்பில் வந்து மேக்ஸுக்கான A to Z சீரீஸ் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸ் ப்ளஸ் ரீசனிங்கான A to Z சீரீஸ் ரெண்டுமே கம்பைன் பண்ணி உங்களுக்கு 799 தான். ஓகேவா? ஸோ இந்த ஆஃபர் வந்து நான் சொல்லிட்டேன் எதுக்காகன்னு, நம்ம ஆப் லான்ச் பண்ணி 1 year ஆகுது. ஸோ அதனால் இந்த 799க்கு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாமே வேணும்னா ஆல் இன் ஒன் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ பேசிக் தெரியாமல் நீங்கள் வந்து என்னதான் புக் எடுத்து பார்த்தாலுமே ஒரு டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, அப்போ கீழே இருக்கிறது பிரின்சிபல், மேலே இருக்கிறது உங்களுக்கு என்னது இன்ட்ரெஸ்ட். ஓகே, பிரின்சிபல் இது வந்து இன்ட்ரெஸ்ட். பிரின்சிபல் எவ்வளவு, 10 ரூபாய் போட்டிங்கன்னா 11 ரூபாய் கிடைக்கும். ஓகேவா? ஸோ பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, 1 ரூபா. 10 ரூபா பேங்க்ல போட்டிங்கன்னா வட்டி 1 ரூபா போடுவாங்க. கையில் கிடைக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளவு, 11 ரூபாய் கிடைக்கும். ஓகேவா? இங்கே எத்தனை வருஷம், 3 வருஷமா? அப்போ எத்தனை டைம் எழுத சொல்லியிருக்கேன், 3 டைம் எழுதணும். ஸோ 10 10 3 டைம் எழுதிக்கோங்க, 11 3 டைம் எழுதிக்கோங்க. ஸோ எழுதுனா உங்களுக்கு என்ன வரும், 10 கியூப் என்ன வரும், 1000 வரும். 11 கியூப் 1331. இது நீங்கள் போட்ட பிரின்சிபல் அமௌண்ட்டு 1000, கையில் கிடைச்ச அமௌண்ட் வந்து 1331. அப்போ வட்டி மட்டும் உங்களுக்கு எவ்வளோ வரும், 1000 ரூபா போட்டிங்க, 1331 ரூபா கைக்கு வந்திருக்குன்னா வட்டி மட்டும் எவ்வளவு, 331 தான் வட்டி. ஓகேவா? ஸோ கிளியராக புரியுதா, நான் சொல்கிற கான்செப்ட் புரியுதா? இப்போ நாங்கள் பிரின்சிபல் வந்து நான் 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், கையில் 1331 பார்ட்டி கிடச்சிருக்குன்னா வட்டி எவ்வளோ போட்டிருக்காங்க, 1331 மைனஸ் 1000 331. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு நம்ம பேங்க்கில் போட்ட அமௌண்ட் எவ்வளவு, 14,000 ரூபா. இந்த 14,000 எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இந்த 1000 பார்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்குமா? 1000 பார்ட்டு தான் 14,000 இருந்துச்சுன்னா இதுல இருந்து 1 பார்ட் என்ன வரும், 14,000 டிவைடட் பை 1000 போடுவீங்க. ஸோ 14 கிடைக்கும். ஒரு பங்கு உங்களுக்கு என்ன வந்துடும், 14 கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ எனக்கு வட்டி எவ்வளவு, 331 பங்கு. அப்போ ஒரு பங்கு 14னா 331 பங்கு எவ்வளவு, 331. ஸோ அப்போ 1 பார்ட் உங்களுக்கு 14 அப்படின்னா 331 பார்ட் என்ன வரும், 331 × 14. இதுதான் உங்கள் கையில் கிடைச்சிருக்க வட்டி. 331 × 14, 4 4 3 12, 12 1 13, 331, 4 3 6 4, 4,634 ரூபாய் உங்களுக்கு வட்டி மட்டும் கையில் கிடைக்கும். ஸோ 4,634ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே, ஸோ அவங்க 10% வட்டி கூட்டு வட்டி போட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு 3 வருஷம் முடிவில் உங்கள் கையில் வட்டி மட்டும் 14,000 ரூபாய்க்கு 4,634 ரூபாய் கிடைக்கும். ஓகே, கிளியரா புரியுதா? அடுத்த क्वेश्चन போலாமா? இந்த क्वेश्चनல பாருங்க, in an election between two candidates, the winning candidate gets 60% of the valid votes and wins a majority of 4,000 votes. If 80% of the total votes polled are valid, then what is the total number of votes polled? இரு வேட்பாளர்களுக்கு இடையிலான தேர்தலில் வெற்றி பெறும் வேட்பாளர் செல்லத்தக்க வாக்குகளில் 60% பெற்று 4000 வாக்குகள் பெரும்பான்மையுடன் வெற்றி பெறுவார். ஓகேவா? ஸோ 4000 வாக்கு வித்தியாசத்தில் வந்து அவர் வந்து வெற்றி பெற்றாரு. ஓகேவா? அப்போ வெற்றி பெற்றவருக்கும் தோத்தவருக்கும் உள்ள வாக்குகளோட வித்தியாசம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு 4000 வரும். ஓகே, ஸோ பதிவான மொத்த வாக்குகளில் 80% தான் செல்லத்தக்கவை அப்படின்னா பதிவான மொத்த வாக்குகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 100 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா அதுல செல்லக்கூடிய ஓட்டு எத்தனைனா 80 பங்கு தான் செல்லக்கூடியது, மீதி இருக்க 20மே இன்வேலிடுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போ வெற்றி பெற்றவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெற்றி பெற்றவர் வந்து இந்த வேலிடான ஓட்டு இருக்கு இல்லையா, இதுல 60% வாங்கியிருக்காரு. அப்போ தோத்தவர் இதுல எவ்வளவு வாங்கியிருப்பாரு, மீதி இருக்கக்கூடிய 40% வந்து தோல்வி அடைஞ்சவர் வந்து வாங்கியிருப்பாரு. அவ்வளவுதான கான்செப்ட். மொத்தம் 80 ஓட்டு. இப்போ வெற்றி பெற்றவங்களா தோத்தவங்களான்னு தீர்மானிக்கிறது எந்த ஓட்டு தீர்மானிக்கும், செல்லக்கூடிய ஓட்டு, வேலிட் ஓட்டு தானே தீர்மானிக்கும். இந்த ஓட்டுக்கு இப்போ இடம் இல்லை, அந்த 20 வந்து வேஸ்ட். அது ஜெயிச்சவங்களுக்கும் போகாது தோத்தவங்களுக்கும் போகாது. ஸோ அந்த 20 வேஸ்ட். இந்த 80ல் தான் அவங்க வந்து ஜெயிச்சவன் யாரு தோத்தவன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். அதில் ஜெயிச்சவன் 60% வாங்கியிருக்கான், தோத்தவன் 40% வாங்கியிருக்கான். ஜெயிச்சவன் 60% டைரக்டா சொல்லிட்டாங்கன்னா இன்டைரக்டா நாம என்ன புரிஞ்சுக்கிடணும்னா தோத்தவங்க வந்து 40% வாங்கியிருக்காங்கன்னு. 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு, 4000 ஓட்டு. ஸோ 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு, 60 - 40 20%. ஓகே, ஸோ இந்த 20%, ஸோ இந்த 80ல் 20% தான் என்னது, இந்த 4000 ஓட்டு. அப்போ 80ல் 20% எடுத்தீங்கன்னா 80 × 20 / 100 போடும்போது உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், 16 பார்ட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அந்த 16 தான் உங்களுக்கு என்னவா இருக்கும், இந்த 4000 இருக்கும். நான் சொல்றது புரியுதா? இதை நார்மலாக எக்ஸ் வச்சு போட்டிங்க அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதனால இந்த 80ல் 20% எடுக்கணும். ஸோ 80ல் 20%ங்கிறது உங்களுக்கு 16 இருக்கும். 16 பார்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், 4000க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ 16 பார்ட் தான் 4000 இருந்துச்சுன்னா 1 பார்ட்
உங்களுக்கு என்ன வரும், 1 பார்ட் வந்து ஸோ 4000 டிவைடட் பை 16 இருக்கும். ஸோ 2 8 16, 5 8 40, 500. ஸோ 1 பார்ட் உங்களுக்கு என்ன வரும், 250 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ 1 பார்ட் என்னது 250. ஸோ இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, பதிவான மொத்த வாக்குகள் வந்து கேட்டிருக்காங்க. பதிவான மொத்த வாக்குகள் எவ்வளவு, 100 பார்ட். பதிவான மொத்த வாக்குகள் எவ்வளவு, 100 பார்ட். அப்போ 1 பார்ட் 250னா 100 பார்ட் எவ்வளவு, 250 into 100. ஸோ 25,000 votes. ஓகேவா? ஸோ டோட்டலா பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை எவ்வளவு, 25,000. 25,000ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே, கிளியரா புரியுதா? ஸோ இந்த இடத்துல நீங்க கான்செப்டை புரியணும். இந்த வேலிட் ஓட் இருக்கு இல்லையா, 80 பார்ட். இந்த 80 பார்ட்ல தான் யாரு சக்சஸ், வெற்றி பெற்றவங்களுக்கும் இருக்காங்க, தோல்வி அடைஞ்சவங்களும் இருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம் தான் இந்த 4000. ஸோ வெற்றி பெற்றவங்க 60% இருந்தா, தோல்வி அடைஞ்சவங்க எவ்வளவா இருப்பாங்க, 40% இருப்பாங்க. 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு, 20%. அப்ப அந்த 80ல 20% எடுத்தீங்கன்னா எவ்வளவு வரும், 16 பார்ட். அந்த 16 பார்ட் 4000க்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப 16 பார்ட் 4000னா 1 பார்ட் என்னன்னு கண்டுபிடிங்க, அவ்வளவுதான். 1 பார்ட் கண்டுபிடிச்சிட்டா அதுக்கப்புறம் 100 பார்ட் என்ன அப்படிங்கிறத மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ கிளியரா புரியுதா? அப்போ மொத்தமா பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை எவ்வளவு, 25,000. 25,000ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின்ல பாருங்க, a shopkeeper marks his goods 10% above the cost price. If he allows a discount of 20% on each article, find his profit or loss percent. ஒரு கடைக்காரர் தனது பொருட்களின் அடக்க விலையை விட 10% அதிகமாக குறிக்கிறார். ஒவ்வொரு பொருளிலும் 20% தள்ளுபடியை அவர் அனுமதித்தால் அவருடைய லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பொருளோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து நீங்கள் வந்து 100ன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. அந்த பொருளோட உண்மையான விலை, அடக்க விலை வந்து 100ன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, 10% above the காஸ்ட் ப்ரைஸ். அப்போ அந்த காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து 10% வந்து அதிகமாக குறித்து விற்கிறாரு. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் 100னா அவரோட மார்க் ப்ரைஸ் என்னவா இருக்கும், இந்த 100ல் 10% அதிகமாக குறித்து விற்கணும். ஸோ 100 into 110 divided by 100ன்னு போடுவீங்க. அப்போ மார்க் ப்ரைஸ் எவ்வளவு, 110. ஸோ அந்த பொருளோட உண்மையான விலை 100 ரூபாய்னா அவர் குறித்து வச்சிருக்கிறது எவ்வளோ, 110 ரூபான்னு குறித்து வச்சிருக்காரு. ஸோ இதுதான் அதோட குறித்த விலை. இந்த குறித்த விலையில அவர் டிஸ்கவுண்ட் எவ்வளவு கொடுக்கறாரு, 20% தள்ளுபடி வந்து கொடுக்கறாரு. அப்போ 110ல 20% தள்ளுபடி கொடுத்தாருன்னா என்ன பண்ணுவீங்க, 110 into 20% தள்ளுபடி. தள்ளுபடினா என்ன பண்ணணும், 100ல இருந்து மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் பண்ணா என்ன வரும், 80 divided by 100. ஸோ மார்க் பிரைஸ்ல 20% தள்ளுபடி கொடுக்கும்போது அதுதான் உங்களுக்கு என்னவா இருக்கும், செல்லிங் பிரைஸா இருக்கும், விற்ற விலையா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த 00 கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு ரூபாய்க்கு விற்கிறாரு, 88 ரூபீஸுக்கு அவர் வந்து விற்கிறாரு. ஓகே, ஸோ 100 ரூபாய் பொருளை அவர் எவ்வளவு ரூபாய்க்கு விற்கிறாரு, 88 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்போ பெர்சன்டேஜ் உங்களுக்கு எவ்வளவு ரூபாய் லாபம் இருக்கும், சாரி எவ்வளவு ரூபாய் நஷ்டமா இருக்கும். ஸோ 100 ரூபாய் பொருளை வெறும் 88 ரூபாய்க்கு வித்தாருன்னா அவருக்கு லாபமா நஷ்டமா, நஷ்டம் தான் இருக்கும். நஷ்டம் எவ்வளவு வரும், 12 வரும். ஓகேவா? ஸோ பெர்சன்டேஜ்ங்கிறதுனால எப்படி கண்டுபிடிக்கணும், ஸோ 12 ரூபாய் நஷ்டம். ஸோ 12 டிவைடட் பை கீழே எதை போடணும், காஸ்ட் பிரைஸ் இன்ட்டு பெர்சன்டேஜ்ங்கிறதுனால 100. ஸோ 100 கட் ஆகிரும். அப்போ அவருக்கு நஷ்டம் எவ்வளவு, 12%. ஓகே, ஸோ கிளியரா புரியுதா, 12% வந்து நஷ்டம். ஓகே, ஸோ மார்க் பிரைஸ் எவ்வளவுனா 110 ரூபாய். ஒரு பொருளோட விலை 110 ரூபான்னு குறிச்சிட்டு அதில் ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு, 80% டிஸ்கவுண்ட், சாரி 20% டிஸ்கவுண்ட் கொடுக்கும்போது அவர் எவ்வளோ ரூபாய்க்கு விற்க வேண்டியதாக இருக்குது, 88 ரூபாய்க்கு விற்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் அந்த பொருளோட உண்மையான விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100. ஸோ அப்போ நஷ்டம்ங்கிறது எவ்வளோ வரும், 100 minus 88ன்னு இருக்கும். ஸோ 100 minus 88ங்கும் போது 12. ஸோ அதுக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கும் போது 12% தான் வரும். ஏன்னா நம்ம காஸ்ட் ப்ரைஸை 100ன்னு தானே அசியூம் பண்ணியிருக்கோம். இந்த காஸ்ட் ப்ரைஸை நீங்கள் 100ன்னு கூட அசியூம் பண்ணலாம், இல்லை 1000 கூட அசியூம் பண்ணிக்கலாம், உங்களோட விஷ் தான். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடுவோமா. ஸோ 12% வந்து அவருக்கு என்னவா இருக்கும், நஷ்டமாக இருக்கும். ஓகே, ஸோ கிளியரா. ஸோ இந்த கொஸ்டினில் பாருங்கள், பைப் ஏ அண்ட் பி. ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ அடுத்த கிளாஸில் நம்ம மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் ரெண்டுமே கம்பைன் பண்ணி பார்க்கலாம். இதுவும் நம்ம ஜிடி டெஸ்ட், எஸ்எஸ்சி ஜிடியோட டெஸ்ட் 7ஓட கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம நாளைக்கு கிளாஸில் வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நாளைக்கு வந்து 2 கிளாஸ் வந்து கொண்டு போகலாம். நாளைக்கு மார்னிங் ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி ஈவினிங் வந்து உங்களுக்கு எஸ்எஸ்சி ஜிடிக்கான ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நாளைக்கு கிளாஸில் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லையும் ஆப்போட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போய் நீங்க வந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் மட்டும் என்ட்ரு பண்ணாலே போதுமானது. ஸோ அதுக்கு ஒரு ஓடிபி வரும், அதை வச்சு நீங்க வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம ஆப்ல எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்கிங் இது எல்லாத்துக்கும் தனித்தனியாகவும் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் மொத்தமாக
கம்பைன் பண்ணி ஆல் இன் ஒன் கோர்ஸும் இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் எதுலனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ரயில்வேல ஆர்பிஎஃப் மட்டும் தான் படிக்கிறீங்கன்னா ஆர்பிஎஃப்ல மட்டும் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸ்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ பெட்டர் வந்து என்னன்னா நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறது தான். ஏன்னா எல்லா கோர்ஸோட ப்ரைஸுமே உங்களுக்கு வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸுக்குள்ளே போயிட்டீங்கன்னா அதுக்குள்ளேயே உங்களுக்கு தனித்தனியாகவே எஸ்எஸ்சி ரயில்வே பேங்க்னு இருக்கும். ஸோ நீங்கள் எஸ்எஸ்சி ரயில்வே ரெண்டுமே கம்பைன் பண்ணினாலும் ஆல் இன் ஒன் கோர்ஸில் வந்து படிச்சுக்கலாம். ஸோ இது வந்து 80% ஆஃபரில் வந்து போயிட்டு இருக்கு. இந்த ஆஃபர் வந்து நாளைக்கு வந்து க்ளோஸ் ஆகிரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலன்னா குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் LAM10 ஒரு கூப்பன் கோட் இருக்கும். அந்த கூப்பன் கோடை வந்து மறக்காமல் அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வெறும் மேக்ஸ் ரீசனிங் மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் நம்ம ஆப்பில் வந்து கிளாஸஸ் இருக்குது. மேக்ஸ் ரீசனிங் 2 மட்டும் கவர் பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கும் ஆஃபர் வந்து போயிட்டு தான் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 799. எல்லா கோர்சஸுமே உங்களுக்கு வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி. ஓகே. ஸோ இந்த கிளாஸஸ் பற்றின டவுட் ஏதாவது இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்கலாம். 8925050798 இல்லைனா 9043379345. ஓகே. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க. ஸோ நாளையோட ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். ஸோ மறக்காமல் கூப்பன் கூட அப்ளை பண்ணிவிட்டு கோர்ஸில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரயில்வேல அடுத்து ALP அண்ட் RPF ALPக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கப்புறம் RPFக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். அதே மாதிரி SSC சைட்லையும் கேலண்டர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் இன்னும் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னா ப்ரிப்பரேஷன் வந்து குயிக்காகவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். ஸோ ஓகே. ஸோ இது போக டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க. திருப்பியும் நம்ம அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். Thank you.